தொழில் வாங்கிட்டீங்களா? நல்லது. புத்தகம் வந்துருச்சு, படி. ஆ, தொழில் அதிபர் மகாலிங்கம். அவரு இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம். போராட்டத்துக்கு நடுவிலே வந்து ஆரோக்கியத்தோடு போராடுவதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதை நாம் அது ஒரு கலை கற்றாக வேண்டும், அல்லது ஒரு வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அதை எடுத்து உணவு தேவையற்றது. உணவுங்கிறதுக்கான விளக்கம் உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. உணவுக்கான விளக்கத்தை உலகத்துல யாருமே சொல்ல முடியாது. தமிழ்ல மட்டும்தான் சொல்லுது. உணவுனா உள்ள போடுறது, அவ்வளவுதான். உணவுனா உள்ள போடுறது, வேற ஒண்ணுமே இல்லை. அது ஏன் போடுறீங்க, எதுக்கு போடுறீங்க, அதெல்லாம் எந்த காரணமும் கிடையாது. ஆக அப்ப உள்ள போடுறது தேவையற்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. உள்ள போடுறது ஆரோக்கியத்தை தரப்போறது இல்லை. நாம என்ன பண்ணிட்டோம், அதை பலாயிரம் ஆண்டுகளா அதை போட்டு போட்டு பழகிட்டோம். ஆக அப்ப உடம்பு காற்றிலையும் சக்தியில வாழுது. அது சாகா நிலை கொண்டு போகுது. அது இயற்கையாகவே காற்றிலும் சக்தியில வாழ்ந்தோம்னா நோய் வராது. நோய் வரலைன்னா சாகப்புன்னு தெரியாது. நோய் இல்லைன்னாவே சாகப்புன்னு, நோயே இல்லைன்னா சாவு எப்படி தெரியும்? சாவே தெரியாது இல்ல. இதுதானே இயற்கை. இப்ப நீங்க உள்ள போடுறதுனாலதான் எல்லாமே நடக்குது. இப்ப நாம பண்றது வந்து அந்த உள்ள போடுறத படிப்படியே குறைச்சிட்டே வர்றோம். ஏற்கனவே போட்டதை வெளியெடுக்கிறதுக்கான அறிவு நுட்பத்தோடு நோய் வராத நிலைங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய பாடம், கல்வி. உலகத்துல முதல் கற்றுக்கொள்ள வேறதே நோயற்றதான், நோயற்ற வாழ்வு தான். எல்லா நாட்டிலையும் நோயற்ற வாழ்வு வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரே வழி இந்த நீருணவு முறை தான். இந்த நீருணவு முறை தெரியாதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அந்த நீருணவு முறை பின்பற்றுறதுக்கு ஒரு ஒரு தொழிலதிபர் வந்து சொல்றாரு. அப்ப எப்பயுமே வந்து இந்த பணக்காரன் சொன்னா எடுபடுது, ஏழை சொன்னா எடுபடுறது இல்லை. பணக்காரன் எழுதும் காலத்துல இது வெளியே வந்துச்சு. பணக்காரிலே இந்த புத்தகம் வெளியே வந்திருக்காரு. இப்ப அந்த பணக்காரனு புரிய இப்படித்தான் ஒரு அறிவியலுக்கு பின்னாட அரசு தான் பின்னாடி நிற்கும். ஆசிரியருக்கு பின்னாடி அரசு நிற்கும். ஒரு அறிவாளிக்கு பின்னாடி அரசு நிற்கும். நல்ல மாணவருக்கு பின்னாடி ஆசிரியர் நிற்பாங்க. இப்படித்தான். அப்ப அவன் ஏழையா இருப்பான், பின்னாடி இருக்கிறவங்க வசதியா இருப்பான். இது இருந்துட்டே இருக்கும். அரசாங்கம் வசதியா இருக்கும், கண்டுபிடிச்ச வேலையா இருப்பான், அரசாங்கம் உதவி செய்யும். இதெல்லாம் இயற்கையில் இருக்கிற முறை. இந்த முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் புது புது பற்றாக்குறை இருக்கத்தான் நாம் என்ன பண்ணுவோம், நம்ம எதையும் செய்ய சொல்லுவோம். பற்றாக்குறை இருக்கும் பொழுது அது நிறைய செய்வதற்கு போராடுவோம். அப்ப இது ஏற்றத்தாழ்வு இருந்துட்டே இருக்கு. ஆனா உயிரெல்லாம் அத்தனை சமநிலை தான். இதை நாம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆரோக்கியத்துக்கு நாம் நகர்றோம். அப்ப ஆரோக்கியத்துக்கு நகருகின்ற பொழுது நாம மெல்ல 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 முன்னேறிட்டு வர்றாரு. அப்புறம் அவர் ஒரு வருஷம் ஆச்சு முன்னேறிட்டு வர்றாரு. இப்ப அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஓ, நான் வந்து உணவு பழக்கத்தை விட்டாக வேண்டும், நாம நீர் பயிற்சி செய்ய வேணும்னா மனம் விரும்புகின்ற பொழுது நீங்க ஆடம்பரமான உணவை சாப்பிட்டு கொண்டு மீண்டும் அந்த உணவை வெளியே எடுக்கணும். உணவு எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணுது, அதுக்கான வாழ்நாள் நீட்டிக்கிறத குறைச்சிருது. வேற ஒண்ணும் இல்லை. வாழ்நாள் நீட்டிப்பதை நீங்கள் நீண்ட காலம் வாழ்வது அது குறைக்குது. அப்போ நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க, வாழ்நாள் நீட்டிக்கிறது உங்க வேலை தான், வாழ்நாளை குறைத்துக் கொள்வது உங்க வேலை தான். அப்போ உங்க கையில தான். நோய் உண்டாக்குறதும் நோயை விளக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. அப்ப இது இயற்கையில இருக்கிற முறை. இதை எளிமையா கொண்டு வந்து புரிய வச்சுட்டாரு. இது 2000 அப்புறம் தான் வருது, இப்பெல்லாம் இல்லை. அப்படி வாழ்றப்ப இயற்கையினுடைய பண்புல நமக்கு வந்துடும். இயற்கையில் என்னென்ன செய்யும் அந்த பண்பு வந்துடும். இயற்கை எப்படி இயங்குது அப்படி பண்பு வந்துடும். எந்த சூழலையும் சமாளித்து வாழ்கின்ற அளவுக்கு தகுதியோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீ போக போகதான் தெரியும். இந்த பயிற்சி பண்ணத்தான் எந்த சூழலையும் வாழுகின்ற தகுதியோடு தான் இயற்கை படைச்சிருக்கு உங்களுக்கே புரியும். அது இல்ல, இது பற்ற இப்படிதான் சொல்றீங்களா, அதெல்லாம் இதுல இல்ல. அப்படியெல்லாம் இயற்கை கிடையாது. மளிகை கடை வச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை உண்டாகுதா? மளிகை கடை வந்ததுக்கு அப்புறம் தான் பூமியே உண்டாச்சா? இல்ல, முட்டாள்தனமா கேள்வி கேட்கற. ஐயா, மளிகை கடைக்கும் மனிதருக்கு என்ன சம்பந்தம்? இப்ப மளிகை கடையில போய் பார்த்தீங்க, மளிகை கடை தான் அது. அந்த மளிகை கடைக்கு ஆரோக்கியத்தை என்ன சம்பந்தம்? போய் பார்த்தா கூட்டம் மொழி பாருங்க. பொறிகடலை கூட்டமும் மளிகை கூட்டலும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்களே, பொறிகடல கூட்டம் நிக்கிற மாதிரி, பொறிகடல கொடுக்கறப்ப அடி அள்ளி வீசுவாங்க, செத்தவனுக்கு பொறிகள் வீசுற மாதிரி. இந்த மாதிரி கூட்டம்னா சொல்ற மாதிரி இல்லை. நீ பாரு, ஒரு 15 நாளைக்கு திருவிழா தான், இந்தியாவே நாரடிச்சுக்குவாங்க.
ஆயுத பூஜை வந்துட்டாவே ஒரே ஆட்டம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை திங்கிறது போறது நோம்பி நோட்டி பாரு இந்தியா பூரா ஒரே ரணகலமா இருக்கு எல்லாம் நாசம் பண்ணிடுவாங்க. ஒரு 10 லட்சம் கோடி ரூபா நாசம். நேற்று வரை ஓரளவுக்கு தூக்கம் வந்தது, காலையில் வந்தீங்க. ம், தூக்கமெல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது ஐயா, தூக்கமெல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது இப்ப. ஆக 8ஆம் பாடத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் பக்கம் 8ஆம் பக்கம் அஹ், முதல் பதிப்பின் ஆசிரியர் உரை. அது 8ஆம் பக்கத்துல என்ன சொல்றாரு? ம், வாசகர்கள் என்னை கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை, மருத்துவ உலகம் மருந்து பற்றிய மருந்து மருத்துவ உலகம் தான் இங்க என்ன மருத்துவ உலகம், இது வந்து மருத்துவ உலகம் என்ன சொல்லுது? மருத்துவ உலகம் என்ன சொல்லுகிறது? அதான் கேள்வி. என்ன உலகம்? மருத்துவ உலகம் என்ன சொல்லுது? இந்த மருத்துவ உலகம் வந்து மருந்தை பற்றி சொல்லுகிறது. ஆனால் மருந்தை கொடுத்து நோய் குணமாக்க முடியாது, அதே மருத்துவம் சொல்லுகிறது. அதனாலதான் அதை பத்தி என்ன சொல்லுது? நோன்பை பத்தி சொல்லுது. மருத்துவ உலகமே நோன்பை பத்தி சொல்லுது. அப்ப உடம்புல நோன்பு இருக்கும் பொழுது இந்த அவைகள் சுத்தமாக இருப்ப அதுவே அந்த பழுது பார்க்குது. உள்ள வந்த பொருளா, சரி அதை எப்படி வெளியே எடுக்கிறது? ஏற்கனவே உள்ள வந்த பொருளா, அதை எப்படி எடுக்குது? அதை நேரத்தை பிரிச்சுக்குது. அதெல்லாம் உள்ள வந்த பொருளை உள்ள புதுசா வருதா, அதை எடுக்கிறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்குது. ஏற்கனவே உள்ள போட்டிருக்கிறியா, அதை எடுக்குது. அது போக உள்ள போட்ட பொருளினால் உள்ள பொருள் என்னென்ன பொருள் சேதம் அடைஞ்சிருக்குது? உள்ளுறுப்புகள், கணையம், கல்லீரல், நுரையீரல், நீ என்னென்ன சொல்றியோ அதெல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. 12 அவைகளுங்க, 12 பிரிவுகள். உடல்ல வந்து 12 பிரிவு இருக்குது. அந்த ஒவ்வொரு பிரிவுகளும் எண்ணற்ற உறுப்புகள். இது போக வயிற்றுக்குள்ள இருக்கிற உறுப்புகள், அது போக பெரிய பெரிய உறுப்பு, கல்லீரல் வேற, அது நுரையீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, உதரவிதானம் இருக்குது, அப்புறம் என்னது கணையம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, சிறுகுடல், பெருகுடல், அது போக தனி, இது போக தனி. என்னையாது இத்தனை இருந்தா எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது? ஆயிரக்கணக்கான ரத்த குழாய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, உணவு குழாய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, நுரையீரல் குழாய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் நரம்பு மண்டலம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இத்தனையும் எப்படி புரிஞ்சுக்க போறது நீங்க? அப்ப வணக்கம் வணக்கம். இத்தனை உறுப்புகள் நம்மள உடம்பு சேர்ந்துருக்குது, இத்தனை உறுப்புகளும் நம்ம உடம்புல சேர்ந்துருக்குது. இதை பிரிச்சு பாக்குறதுன்னு, அப்ப இது ஒரே வழி, நேர உணவு பாதை தான், அந்த வாய் தான். இந்த உணவு பாதையில தான் அதிகமா போட வேண்டியது, குப்பை போட வேண்டியிருக்குது. கண்ணுல பாக்குறதுல கூட நமக்கு வந்து பெரிய குப்பை சேர மாட்டேங்குது, அதுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். காதில் கேட்கறதுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். முகந்து பாக்குறதுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஆனால் இந்த வாயில போடுற பாருங்க, இது வந்து புளி மூட்டை போடுற மாதிரி, இதுலதான் மனுஷன் மாட்டிக்கிறான். இதெல்லாம் அதுல கற்பனை வேற, காதில் கேட்கறத வச்சு கற்பனை, அப்புறம் கண்ணுல பாக்குறத வச்சு கற்பனை, சுவாசத்தை வச்சு கற்பனை, இப்படி எல்லாம் காதல் கேட்கறத வச்சு கற்பனை, இப்படி 5 வரக்கூடிய கற்பனைகள், இதை வச்சுட்டு ஓட்டிகிட்டே இருக்குது. இது எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு அப்படிங்கிறதா விஷயம். சரி, கிழக்கத்திய ஆராய்ச்சி, ஆராய்ச்சி வந்து ஆகாயத்தை அடிப்படை கொண்டது, வெட்டவெளி. அந்த வெட்டவெளி தான் அனைத்து ஆற்றலையும் உருவாக்குது. இப்ப அதை தான் சொல்றாங்க, 0 பவர் 0 அந்த வெட்டவெளி தான் ஒன்றை உருவாக்குகிறது. இந்த ஒண்ணுக்குள்ளதான் எல்லாமே, சைபர்ல இருந்து ஒண்ணுக்குள்ளதான் 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாம் கணக்கால் ஒன்றுபடுறோம். எல்லாம் கணக்கு ஒண்ணுதான். 1 2 3 4 5 எல்லாம் 10 விரல் ஒண்ணுதான், கணக்குல ஒண்ணு வரும். கணக்குல எல்லாரும் ஒண்ணுதான். மொழியால தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க போனாலும் கணக்கு ஒண்ணுதான். கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு, வகுத்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு, எல்லாம் அப்படித்தான் போட்டாங்கன்னு ஒரு அடியில். அப்ப கணக்குல உலக எல்லாம் ஒன்றுபடுறோம். இப்ப மொழியால் ஒன்றுபடணும்னா மருத்துவத்தை கொடுக்கணும், மலிவா கொடுக்கணும். இந்த மருத்துவத்தான் எல்லாரும் ஏற்றுக்கணும், வேற வழியே. இது ஒண்ணுதான் மலிவு. உடம்பு இப்படித்தான் இயங்குது. முதல்ல உடம்பு, அதனாலதான் வந்து இது உடம்பை பற்றி பாடம் படிச்சாதான் இந்த உடம்பை மாற்ற முடியும். நீங்க அதை விட்டு போட்டு அங்க போய் சொகுச 10 நாளைக்கு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கிறது. பணம் இருக்கிறவங்க போற ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறது, பணம் இல்லாத போற இங்க 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 போயிடுறது, அரசு மருத்துவமனைக்கு போகுது. பணம் இருக்கிறவங்க போற அரசு மருத்துவமனைக்கு போவேன், பணம் இல்லாதவங்க போற பிச்சைக்காரன் போற அங்க போயிட்டு இருப்பேன். என்னமோ இவங்களுக்கு நினைச்சுக்கிறாங்க, என்னமோ பணம் இருக்கிறவங்க போற அந்த ஆஸ்பத்திரிக்கு போனா நல்லாகிற மாதிரியும், இங்க போனா நல்லாகிற மாதிரி. ரெண்டும் ஒரே மருத்துவம் தான், ரெண்டும் ஒரே மருத்துவர் தான்.
மருந்து கொடுக்கறவங்க தான் ஆரோக்கியத்தை கொடு. அங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலாவது ஆரோக்கியம் இங்கே விற்கப்படுகிறது வந்தால் திருப்பி ஆரோக்கியமா போலன்னு தைரியம் எழுத வேண்டியதானே. எல்லா மருத்துவர்களும் பெரிய பெரிய பயப்பிள்ளைங்க வைக்கலாமண்ணே, இங்க ஆரோக்கியம் வேணுமா இங்க வந்துட்டு போங்க, இங்க வந்து ஊசி போட்டீங்கன்னா நேரடி உங்களுக்கு நேர ஆரோக்கியம் தான். சொர்க்கம் வேணுமா ஊசி போடுங்க, நரகம் வேணுமா ஒரு ஊசி போடுங்க, ஆரோக்கியம் வேணுமா ஒரு ஊசி போடுங்க எழுதி வைக்க வேண்டியதானே. அதெல்லாம் செய்ய முடியாது. எல்லாமே அதை ஏன் எழுத வைக்க வேண்டியதானே. ஏன் எழுத மாட்டேங்கிறீங்க? மருந்து கடையில் எங்கேயாவது கீழே இங்க நல்ல ஆரோக்கியம் விற்கப்படும் ஏன் எழுத மாட்டேங்கிறீங்க? ஏன் எழுத மாட்டேங்கிறீங்க? அங்க இல்லைங்க, ஆரோக்கியம் இல்லைங்க அங்க. அப்படியே எழுத அப்புறம் எதுக்கு வாங்கணும் அது? இங்கே காய் விற்கப்படும், இங்கே காய் விற்கப்படும், பழம் விற்கப்படும், பூ விற்கப்படும். இது பழக்கடை பூக்கடைன்னு போடுற மாதிரி இது ஆரோக்கிய கடைன்னு ஏன் இல்ல? ஏன் ஆரோக்கியம் இல்ல? இருந்தா தானே ஓட முடியுங்க. அப்ப இல்லாத அப்புறம் ஏன் போறீங்க நீங்க? கேட்கணும், என்னடா ஆரோக்கியம் விற்கிறார்கள் இல்லை இந்த, அப்ப ஏன் போற, அதுதான் உங்களை, அதுதான் கேட்கறேன். நான் கேட்கறேன் இல்ல, காய்கறி கடைக்கு போன இந்த காய் இந்த விலைன்னு போடுறானே, ஆரோக்கிய கடைன்னு போட வேணும். மருத்துவமனை பூரா ஆரோக்கிய கடை. அரசாங்கம் என்ன பண்ணணும்? சாராயம் விற்கிற போட்டால சாராயம் விற்கிற இடம் போடுறோம், அதே மாதிரி ஆரோக்கியம் விற்கிற இடம் போட வேண்டியதானே. இங்க சக்கரை நோய்க்கு எவ்வளவு 10,000 கட்டணும் ஆரோக்கியம், இந்த புற்றுநோய்க்கு ஒரு 1,00,000 கட்டணும் ஆரோக்கியம். அவன் கட்ட தயாரா இருக்கிறான், நீயே கொடுக்க மாட்டேங்கிற. அங்கதான் இருக்குது விஷயமே. அப்போலாவுக்கு போனா நல்லாவே ஜெயலலிதா போனாப்புல, ஏன் கொடுத்துருக்கணும், ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணும் இல்ல. எம்ஜிஆர் அமெரிக்கா தூக்கிட்டு போனாங்க, அவனாவது கொடுத்துருக்கணும் இல்ல. அண்ணாதுரைக்கு அமெரிக்கா போனார்னு நினைக்கிறேன், அவன் கொடுத்துருக்கணும் இல்ல. கருணாநிதி ஆஸ்பத்திரிக்கு போனாப்ப எல்லாரும் எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு போறது இல்ல. அரசு மருத்துவமனை இவங்க கட்டி வச்சுட்டு தனியாட்டு போடுறாங்க. கங்காவுக்கு போனாரு, அவன் நேர கங்கை கொண்டாந்துக்கு அனுப்பிச்சுட்டாங்க எல்லாரும். எல்லாரும் இப்படித்தான். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு, வாழத் தெரியாத முண்டங்கள் இவங்க எல்லாம். என்னது, உயிரை தற்காத்து கொள்ள தெரியாத முண்டங்கள். இவங்க தான் நம்ம நாட்டினுடைய இவங்க நம்ம நாட்டினுடைய அரசர்கள். இது உலகத்துக்கே பொருந்தும். என்னது, இப்ப ட்ரம்ப் என்ன ஆட்டம் ஆடுறான் பாருங்க, அவன் என்னமோ உலகத்தை நான் தான் அறிவாளி மாதிரி ஆடிட்டு இருக்கான் பாருங்க. ஏன்டா நேத்து வரைக்கும் நீ யாருனே கூத்தாடி, இன்னைக்கு உட்காந்து மீறி பேரும் இன்னும் 2 வருஷம் இருப்ப, அப்புறம் அவனுக்கு கழட்டி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். 2வது வருஷம் ரெண்டு தடவைக்கு மேல ஆள முடியாது. இப்ப ஒரு தடவை வந்து கோமாளி ஆக்கி விட்டான், இன்னும் இப்ப ஆச்சு 1 வருஷம் தாண்டி போச்சு, இன்னும் அப்படி இப்படி 36 மாசம். ஏன்டா படன்னு அதுக்குள்ள நீ செத்து போயிருவ நீ. அதுக்குள்ள செத்து போயிருவே இல்ல. வயது ஆகுது, அவனுக்கு இல்லது 80 82 இருக்கும். இதுக்கு மேல இருந்தவன் யாரு, ஜோ பைடன். அவன் 90 வயசு, அவன் நடக்கவே முடியும், டப்புன்னு கீழே விழுந்துருவான். 7 தடவை கீழே விழுந்துட்டான். இப்ப என்ன ஆயிரம் படிக்கிறதுக்கு கடப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, எல்லாருமே ஆரோக்கியத்தை பத்தி தெரியாத முண்டங்கள்னு சொல்ல வரேன். இது நம்ம நாடு மட்டும் என்ன, நல்ல வேலை நம்ம நாடுல சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த கல்விதான் உலகம் பூரா போகணும். அப்ப உலகம் பூரா போகணும். அப்ப கணக்கால் ஒன்றுபடுற மாதிரி இந்த நீர் முறையால் எல்லாரும் ஒன்றுபடணும். அப்ப எல்லாரும் கத்துக்கணும். நான் பொருள் ஈட்டுற மாதிரி நீங்களே பொருள் ஈட்டணும். பொருள் ஈட்டுங்கிறது ஒரு அடிப்படை. பிறவி நேரம் கொஞ்சம் பொருள் இருந்தா போதுமானது. கொஞ்சம் பொருள்மா என்கிட்ட வரம்புறம் கொஞ்சம் பொருள் இருக்க வந்த வருவான், அவ்வளவுதான் சேர முடியும். எல்லாரும் சேர முடியாது. ஏன்னா ஆரோக்கியங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆரோக்கியம் வந்து அந்த இயற்கை ரகசியத்தை புரிஞ்சாதான் ஆரோக்கியம். அதனால படி இயற்கை ரகசியம். அதனால வள்ளுவர் இயற்கை ரகசியத்தை படி, அந்த பசி தாக்கத்தை படி, எப்ப வேலை செய்யும். அதனாலதான் பள்ளிக்கூடம். இப்படி எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறது. அவன் அப்ப அந்த உயிரை தக்க வைப்பதற்கு தான் இந்த போராட்டம் பண்றான். இந்த உயிரை தக்க வைக்கிறப்போ இடையில இருக்கிற தொழில் என்ன தொழில், உண்மையான தொழில், அந்த தொழில் நாம் என்ன தேவை, அதுல எப்படி நிறைவு காண்பது, இந்த தொழில் நமக்கு எவ்வளவு போதும், நம்மளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இப்படித்தான். அப்ப எதுவுமே ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பப்பாளி மரம் வச்சிருந்தேன், அது நல்ல காய் காய்ச்சிருக்குது. அதை தூக்கி சுரக்க மாதிரி பொருள் பண்ணியிருக்காங்க, இதை வச்சிருக்கிறாங்க. காய் மரம் சீவிட்டு சுரக்க மாதிரி அருமையா இருக்கு. சும்மா காய், ஒரு காய் வந்து 1 கிலோ இருக்குது. ஒரு காய் 1 கிலோ 100 காய் பிடிச்சிருக்கு. இப்ப எனக்கு 2000 ரூபாய் ரெடியா இருக்கு. ஒரு காய் 1 கிலோ 20 ரூபான்னு வச்சா கூட 100 காய் கிட்டத்தட்ட 60 70 காய். பெருவியடி காய். ஒரு காய் வந்து 1.25 கிலோ 1.5 கிலோ இருக்குது. அவ்வளவு காய் பிடிச்சிருக்கு. சும்மா அதை கீழே கொட்டை போட்டது தண்ணி கட்டி, இப்ப 2 நாளைக்கு தண்ணி கட்ட குப்புன்னு ஏறிடுது. வெறும் இடம் தான், தண்ணி ஃபுல்லா கட்டுறேன். 2 நாளைக்கு எலுமிச்சை செடி வேற ஃபுல்லா காய்ச்சிருக்குது. ஒரு 200 காய் காய்ச்சிருக்குது ரோட்டு மேலேயே. அது சும்மா காலி இடம். அப்புறம் நகை மரம் வச்சு அது காய்ச்சிருக்கு. முருங்கை வரைச்சு அது மேலே போயிடுச்சு. அது முருங்கைக்கீரை எடுத்து பொரியல் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாச்சு. முருங்கைக்கீரை வச்சாச்சு, எலுமிச்சை மரம் வச்சாச்சு, பப்பாளி மரம் வச்சாச்சு, பக்கத்தால வேப்ப மரம், இப்போ மூங்கில் தூர் ஒன்று வளர்ந்துட்டு இருக்குது, அது வேற வச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த சுரக்காய், இது மேரக்காய் தானே முளைச்சிருந்தது, அது தூக்கி நட்டி விட்டுருக்குறேன். அது முளைச்சி மேலே வந்துகிட்டு இருக்குது மேரக்காய். அந்த மேரக்காய் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா விதை முளைச்சிட்டாயின்னு மேலே முளைப்புது, அதை தூக்கி நட்டு விட்டு அது முளைச்சிட்டு இருக்குது இப்போ. அப்புறம் தூது வேலை வேற வச்சிருக்கேன். இது பப்பாளிக்காய் கூட்டு சாப்பிடலாமா? நல்லா இருக்கும்.
கூட்டு வச்சு. இப்ப பாரு, அந்த பப்பாளிக்காய் கூட்டு கூட இந்த பொரியல் விட்டாமல, இந்த பப்பாளிக்காய் இதை காட்டுற மாதிரி இப்ப இந்த பப்பாளிக்காய் பொரியல் எடுத்துக்கிடு. இந்த பப்பாளிக்காய் ஒரு ஸ்பூன்ல பொரியல் பண்றீங்க? நான் கூட்டு தான் வைப்பேன், நல்லா இருக்கும். அதான் வச்சிருக்கேன் பாருங்க. சரி, அது இந்த விஷத்தை இறக்குறதுக்கு யூஸ் ஆகுமா? காய் கூட்டு இப்ப பாருங்க, நல்லா இருக்குது. ஒண்ணுமே பண்ணல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அரசாணைக்காய் எப்படின்னா, நாம வந்து லேசா லேசா செங்காய் பிடிச்சிருச்சு, லேசா ஒரு பக்கம் லேசா பழுத்த மாதிரி இருந்தது. அதை எடுத்து பார்த்தா அரசாணைக்காய் மாதிரி இருக்குது. என்னது, பொங்கலுக்கு சாப்பிடணும் அந்த அரசாங்காய் சுகமா 2 வெங்காயம் போட்டாங்க, அவ்வளவுதான். அருமையா இருக்கு. 2 வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டாங்க பாருங்க, கொண்டு வராங்க பாருங்க. நான் தான் பொரிச்சுட்டு வந்து கொடுத்தேன். அரை சைஸ்ல பழுத்து இருக்கு அப்படி. ஆமா, அப்படி முழு வெள்ளையா போட்டாலும் சுரக்கா மாதிரி இருக்கும், லேசா பழுத்த போட்டு அரசாணிக்காய் மாதிரி இருக்கும். சக்கரை பூசணிக்காய் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதைத்தான் என்ன பண்றாங்க அங்க கர்நாடகாவுல, பருப்பு குழம்புல போடுறாங்க. பருப்பு குழம்புல இத பாருங்க. சரிங்க சார். பொரியல் பப்பாளிக்காய் பொரியல் வேக வச்சு தாளிக்கிறது, தாளிப்பு. அது இப்படின்னா அது எப்படி தெரியுமா, உடனடியே மத்த காயெல்லாம் ஒரு நிமிஷம் ஆச்சுன்னா இது 10 வினாடியில வெந்து போயிரு. ஆவி பட்டாவே வெந்து போயிரு. அவ்வளவு எந்த காயை வேக வச்சு வணக்கிட்டா போதும், எந்த காயனாலும். சில நேரத்துல கீரையும் அதே மாதிரி, கீரையும் அதே மாதிரி. ஒரு பொருள் சரியா வேகலினா பப்பாளிக்காய் அறுத்து போடுவாங்க. ஒரு பொருள் சரியா வேகலைன்னா பப்பாளிக்காய் அறுத்து போட்டோம்னா, இதுல இருக்கிற பொருள் போய் அந்த பொருளை அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், சரியா வேகலைன்னா பப்பாளிக்காயை போடுவாங்க. நல்லா விவரமானவங்க. இப்ப இதவே பொருள் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்கும் ஐயா? சொரக்காய் பூசணிக்காய் எல்லாம் சாப்பிடக்கூடாது ஐயா? சாப்பிடலாம், சொரக்காய் கூட்டு சாப்பிடலாம். பாருங்க, அதாவது எந்த காயன்னாலும் வேக வச்சிடணும். அதுதான் எந்த காய் சாப்பிடலாம் சார் சொல்லிட்டாரு. வேக வச்சு நம்ம பொரியல் பண்ணிடணும், இல்லாட்டி வேக வச்சு கூட்டு பண்ணிடணும். தண்ணியில வெந்திருக்கணும், இல்லாட்டி ஆவியில வெந்திருக்கணும். ஏதோ ஒரு வகையில அது தண்ணியில வெந்துருச்சுன்னா சில ஐட்டம் மட்டும் எண்ணெயில ஃப்ரை பண்ணலாம். இந்த வாழைப்பழம் சில ஐட்டம் மட்டும் எண்ணெயில, இந்த கொய்யாப்பழம் இதெல்லாம் எண்ணெயில வதக்கலாம். கூட அதை வேக வச்சிருங்க எப்படியாவது கொஞ்சம். ரெண்டாவது பப்பாளிக்காய் எளிதில் ஜீரணம் ஆயிரும். வேகிறது அப்படித்தான். ஒரு பொருள் வேகலினா கூட பப்பாளிக்காய் போட்டு வேக வைப்பாங்க. அந்த அளவுக்கு அது வேதியியல் மாற்றம் பண்ணுது. ரெண்டாவது அது வேக வேற எந்த ஒரு பொருள் வேகலாம் கூட சுரக்காய் இந்த பப்பாளிக்காய் போட அந்த பொருள் சீக்கிரம் வந்து போயிடும். நைட்டு ஒரு 2:30 மணிக்கு ஊரின் வர்ற மாதிரி இருந்துச்சு சார். நாக்கு அந்த கசப்பு தன்மை மாதிரி இருந்துச்சு. எந்திரிச்சு ஊரின் போயிட்டு 2 வெள்ளத்தை எடுத்து வாயில போட்டுக்கிட்டேன். அந்த கசப்பு குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு 4வது நாள். அருமை அருமை. 4வது நாள். வெற்றி 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 வெற்றி. உடம்பு பாருங்க, 4வது நாள். சார் அந்த உடம்பு குறையாது, உடம்பு குறையாது, உடம்பு குறையல. இன்னும் அந்த அழுத்தம் இன்னும் லேசா இருந்துகிட்டே. 4வது நாளுங்கிறது வெற்றிங்க. 4வது நாள் வெற்றி. 4வது நாள் வெற்றி. சரி சரி. 4வது நாள் வெற்றின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. 4வது நாள் நீர் பயிற்சி பண்றதுல சாதாரண விஷயமான்னு கேட்டீங்க. ஒரு நாளே பண்ண முடியாது போய் 4 ஒரு நாளைக்கு பண்ண முடியாம இருக்காங்க. 100 பேர் ஒரு நாள் கூட பண்ண மாட்டாங்க, 4 நாள் பண்றீங்க. அது பழக்கமாயிரு. இப்படியே பண்ண பண்ண நம்ம பழக்கமாயிருச்சு. ஆமா, எங்களுக்கு முன்னோடிங்க. நீங்க எங்களுக்கு முன்னோடி. எங்களுக்கு எல்லாம் அது நானு 50 நாள்ல இருந்திருக்கேன். அதெல்லாம் இருந்ததுனால இப்ப நேரடி விளம்பரம் தெரியும். இப்ப நேரடியே பண்றாரு பாருங்க. அப்ப இந்த மாதிரி மீடியா கிடையாது. அப்ப என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணான்னு அவர் சொல்லுவாரு, நான் கேட்டுக்குவோம், அவ்வளவுதான். இப்பதான் எல்லாமே பதிவாக நீங்க சொல்றது உண்மைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 50 நாள் தண்ணியில் இருந்திருக்கிறேன், 20 நாள் தண்ணி. அதாவது கசப்பு வந்தா உடனே ஏதாவது வாயில போட்டுருணும். கசப்பு வர்றா அதேதான் கசப்பு வர்றப்ப போட்டுறணும். கசப்பு வந்தோன்னே அந்த அப்புறம் இந்த இது போடலாமா,
பொடியும் வெங்காயமும் ஆ ஆ, அந்த இல்ல இது நல்லா எடுக்கணும். அவ்வளவு அவ்வளவு வெங்காயம் போடலாம் 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 போட்டோம்னா ஏன்னா அது இந்த கசப்பு வந்துச்சுன்னா ம் அந்த கீழே கசப்பு. இறக்கிடும். ஆமா ஏதோ ஒண்ணு போட்டு கீழே இறக்கணும். சைவம் சரிங்க சைவம். சார், இத கீழே இறக்கிடுறான். கீழே இறக்கி இது வந்து மலைக்குடலுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ம் அந்த அழுக்கெல்லாம் எப்படி வெளியே நம்மளுக்கு ஒண்ணும் சாப்பிடல, மோஷன் போகாது. ம் அதை எப்படி எப்படி வெளியேற்றுறது? அதே நீங்க வசதி இனிமே கொடுத்து குடல அந்த மலக்குடலை கொப்பளிச்சு விட்டுறலாம். இனிமே கொடுத்து மலக்குடலை அது கொப்பளிக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கிளீன் ஆமா பண்ணிட்டே இருக்கணும். ஆமா நமக்கு மலமே இல்ல எத்தனை வரக்கூடாதுங்கிறது. 2 நாளைக்கு வாரத்துக்கு ஒருக்கா. வரல வரல வாரத்துக்கு ஒருக்கா கிளீன் பண்ணிடணும். அதே கேட்குறேன். நமக்கு தான் காலை ஏதோ கடந்து பழக. ஏதோ ஏதோ ஒரு பாதி டஸ்ட் இருந்தாலும் வெளியே வந்துடும். ம் வந்துடும் வந்துடும். அதை வாரத்துக்கு ஒருக்கா. ஆமா அதே கேட்டேன். அப்ப நம்ம அப்ப உணவு பழக்கத்தை உணவு பழக்கத்தை நிறுத்தியாச்சு, காலை கடன் நிறுத்தியாச்சு. அப்புறம் என்ன? ஆமா ஆமா அப்ப நல்லா மோஷன் போன பிறகுதான் நான் இந்த தண்ணி இதுக்கே வந்தேன். ஆ, ஆ. அன்னைக்கு காலையில வந்து ம் நல்லா மோஷன் போயிடுச்சு. ம் போன பிறகுதான் இந்த நீர் உணவுக்கே வந்தேன் நான். ம் அருமை அருமை. அதனால ஏதாவது கசடு உள்ள இருந்துச்சுன்னா அதை எப்படி வெளியேற்றுறதுன்னு கேட்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சரிதான் சரிதான். இதுதான் 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 இது உள்ள இதுதான் அந்த இதுதான் விஷயம். வேற எதுவுமே இல்லை. இவ்வளவுதான் இந்த இவ்வளவுதான். கருப்பட்டியே லெமன் டீயே அதை கொஞ்சம் கீழே இறக்கிறதா இருந்துச்சுன்னா. ஆமா அது கொஞ்சம் இறக்க அதெல்லாம் சுத்தப்படுத்திருந்தா அதெல்லாம் அது திரவாகாரம் தானே. இப்ப ஒண்ணு இல்ல. இது பாத்தீங்கன்னா பழைய கசடு நான் இதுல பூரா கேட்கிறேன். தண்ணி இதுல பூரா தண்ணி பழைய கசடுக்காகவே சொல்றேன். ஏதாவது 1 2 இருந்துச்சுன்னா. காயில் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பூரா ஒண்ணுமே கிடையாது. பூரா 95 விழுக்காடு தண்ணி தான். 96 விழுக்காடு தண்ணி தான். ஆமா ஆமா இத போட்டு இதை காய வச்சு இந்த ஈசல் அரகாட்டம் மாறிடும். இதுல வெறும் தண்ணி தான் இருக்கு. தக்காளிகளை பூரா 95 98 தண்ணி தான். தக்காளி மாதிரி தான். ஆமா பழுத்தா பூரா தண்ணி தான். அது வேற தண்ணி தான் மேல. அது கொஞ்சம் நார் சத்து இருக்குது. அதனாலதான் சொல்றேன். இது சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எல்லா பழங்களும் நீர் சத்து உள்ள இருக்கலாம். ஆமா அது என்ன பண்ணுதுன்னா இதைத்தான் அவர் எழுதுறாரு. யாரு இவரு அந்த இங்கிலாந்து அமெரிக்க மருத்துவர் என்ன சொல்றாருன்னா இதுதான் அவர் சொல்றாரு. அமெரிக்க மருத்துவர் இவரு சொல்ற நாம வந்து செஞ்சே காட்டுற பாருக்குத. இந்த மாதிரி செஞ்சு காட்டணும். செஞ்சு போட்டு காத்துலயும் நீர்லயும் வாழ்ந்து காட்டி இந்த மாதிரி இப்ப காமிச்சதை எல்லாரும் பாக்குறாங்களே. எப்படி இந்த மாதிரி இது ஒண்ணு தக்காளி வேற என்ன பண்ணி வச்சுத வேற இது வேற கொடுத்துருக்காங்க. தக்காளி இப்ப கொஞ்சம் தக்காளி 1 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. தக்காளி வணக்கி அது ருசிக்காம தக்காளி வணக்கி கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க ஊறுகா மாதிரி. இதுல போட்டு இதை போட்டு அது 1 ஸ்பூன் அவ்வளவுதான். கொஞ்சம் தக்காளி கொஜ்ஜு முடிஞ்சு. தக்காளி வெங்காயம் போட்டிருக்கேன். ஆமா அவ்வளவுதான். ஆமா இது தனி கூட்டு. இது தனி அவியல். அது தனி அவியல். அது தனி அது. அதெல்லாம் பாரு இந்த பொம்பளைகளுக்கு தானே வேலை. ஆமா அவங்க ஆனா சொன்னாதான் செய்ய சொல்றோம் இல்ல. இப்ப இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணிருக்காங்க. பொறிச்சிட்டு வந்து வந்து பெரிய அதாவது வந்து நம்மளுக்கு இருந்ததுனால அப்படி ஒண்ணும் பெருசா ஒண்ணும் தெரியல. வேற சிரமங்கள் இல்ல. நம்மளுக்கு இந்த மண்ட அழுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்பயே சூப்பரா இருப்பேன் நான். அது ஒண்ணுதான் நம்மள இம்சை பண்ணும். சரி ஆக அதனால இந்த டாக்டர் இந்த அமெரிக்க டாக்டர் ஃபெரிட் முராட் ஆகையினால் இது எல்லா அடப்புகளையும் நீக்கின்ற காரணத்தினால் so eat plenty of fruits and raw vegetables to widen and remove the blockages. widen கொஞ்சம் அகலமாக்கி அடப்புகளை நீக்கிறதுல முதன்மையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. சரி இதை வந்து எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா அதிபர்களும் கடைபிடிக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா அதிபர்களும் ஏன் கடைபிடிக்கலன்னு கேட்கிறேன். நம்ம தமிழ்நாட்டை பேசுற பிரதமரை பேசுற இங்க இருக்கிற அதிபர் இருக்காரு. ஏன் அவர் கடைபிடிக்கிறது இல்ல? உலகத்தில் இருக்கிற எல்லா அதிபர்களும் கேட்டா இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறான். இந்த பையன் படிச்சுட்டான், விஞ்ஞானி ஆயிட்டான், நோபல் பரிசு
சொல்லி கொடுக்க வாத்தியார் இல்லையே. ஆ, இப்ப வாத்தியார் இல்ல என்ன செய்வாங்க அவங்க? ஆமா. இப்ப ம் இது நல்ல சிஸ்டம் தான். ம் இது பூரா சித்தர்கள் அவங்களுக்குள்ள வச்சு அவங்க போய் சமாதி ஆயிட்டாங்க. ம் இப்ப நம்மளுக்கு அரிதா வெங்கடேசன் இருக்க போய் ம் இது அரிதா நம்மளுக்கு கிடைக்குது. ம். இல்லைன்னா நம்மளும் அது மாதிரி தானே இருப்போம். நிச்சயமா 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 நிச்சயமா. அப்ப ஆஹ் இயற்கை ஆமா. இயற்கை ஆஹ் வெங்கடேசனை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இயற்கை வெங்கடேசனை தேர்ந்தெடுத்து ஆஹ் நாம என்ன பண்றேன், ஆமா வெங்கடேசன் சொல்றதை அப்படியே காப்பி அடிக்கிறோம். ஆமா காப்பி காப்பி அப்ப அடிச்சு. அதுக்கப்புறம் ஆதாரம் வர ஆரம்பிக்குது. அப்ப எல்லாருமே ஆதாரம். ஆஹ் இதெல்லாம் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க, அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க உடம்பை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கான். இவங்க 3 பேர் ரொம்ப ஹைலைட். இது ரொம்ப உயர்ந்து நிக்கிறாங்க இந்த 3 பேருமே. இவர் ஒருத்தர் ஜெர்மனிக்காரர். இவர் அமிலம், ஆசிட். நம்ம சாப்பிட்றதே ஆசிட் தான், அமிலம் தான் சாப்பிட்றோம். பலகாரம் பூரா உம் அமிலம் தான். இது வரைக்கும் நம்ம கெட்டு போனது காரணம் அமில உணவு தான். குடித்து போற அமில உம் உணவுகள். அது இப்ப பலகாரங்கள், இப்ப சொல்லக்கூடிய இந்த மாவு சத்து கொழுப்பு இதெல்லாம் அமிலமா மாறி புற்றுநோய் வருது. அதை உம் கண்டுபிடிச்சா உங்க உடம்பு அமிலமா மாறிடுச்சுன்னா எந்த வைத்தியத்துக்கு போனாலும் தப்பிக்க முடியாதுன்னு எழுதுறாரு. உங்க உடம்பு அமிலத்தன்மை உம் ஆகிவிட்டால் மருத்துவர் போய் என்ன பண்ண போறீங்கிற. மருத்துவர் என்பது வேறு, கண்டுபிடிப்பாளர் என்பது வேறு. இப்ப நம்ம கண்டுபிடிப்பாளர் தான் இருக்கணும். அது வேற. திருப்பி உணவு சாப்பிட சாப்பிட மேலும் அமிலத்தன்மை உற்பத்தி ஆகிதான் அல்சர் வர்றது, டைஜஷன் ஆகாம இருக்கிறது, ஏப்பமா வர்றது, கேஸ் ஃபார்ம் ஆகுறது, எல்லாமே அதனாலதான். ஐன்ஸ்டீனுக்கே அப்படிதான். உங்களுக்கு வந்த குடல் புண்ணு ஐன்ஸ்டீனுக்கே வந்தது. அவர் எழுதுறாரு, எனக்கு சாவ போறேன்னு எழுதிட்டாரு. ஆஹ் அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர். ஆமா, பூரா வந்துரும்ல. பூரா கேஸ்ட்ரிக் அமிலம் வயிறு ஃபுல்ல. திருப்பி திருப்பி அந்த எண்ணெயே சாப்பிடுறது, மாமிசம் சாப்பிடுறது, ம் சாப்பிட சாப்பிட அது ஒண்ணுமே சரியா விடாம திருப்பி உள்ள போடுறது. கொடூரம். அந்த வயிற்று ஆமா, புண்ணு வந்துட்டா நாற்ற வாய் பெரிய டேஞ்சர். நாட்டம், பயங்கரமான கொடூரமான நோய் அது. அது கிட்டத்தட்ட 6வது புண்ணு தானே. 6வது புண்ணுக்கு பேரே கேன்சர்னே பேரு. அப்புறம் இந்த வகுறுல கேஸால நிரம்பிக்கிட்டு புஷ்ன்னு இருக்கும் வகுறு வேற. ஐயோ, ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் சாப்பிடாமையே வகுறு புஷ்ன்னு. அதேதான். அப்ப ஒரு பக்கம் சாப்பிடுற ஆசை, காத்தா உள்ள நிறைஞ்சுக்கிறோம். காத்தே நம்பிரு புஷ்ன்னு உப்பிரும். வெறும் காத்துதான், வெறும் காத்துதான். ஆமா இது ஒண்ணுமே இருக்காது. வேற கின்னு இருக்கிற மாதிரி தெரியும், கும்முன்னு ஆமா இருக்கும். ரொம்ப கொடூரம், ரொம்ப ரொம்ப கொடூரம். ஆமா ஆமா தப்பிக்கவே முடியாது. வெளிக்கும் போகாது, ஒண்ணுக்கும் போகாது, ஒண்ணுமே கும்முன்னு இருக்கும். ஆமா. இப்படித்தான் ஐன்ஸ்டீன் சீரழிஞ்சு செத்து போனார். உம் நான் கடைசியில சாப்பிடவே முடியாம ஆகி அப்படி இறந்துடுறாரு. அப்படிதான் இறந்தாரு. ஆமா எழுதுற அது நேற்று பத்தி படிச்சுன்னா அவர் தான் எழுதுற. ஐயோ, நான் போற நேரம் வந்துருச்சுங்கிறாரு. அது போற நேரம் வந்துருச்சு, நான் போக போறேங்கிறாரு. அதான் சார். நம்ம என்ன உணவு சாப்பிடுறோமோ அதே உணவு நம்மள கடைசியில சாப்பிட முடியாம பண்ணிடும். அதேதான். அதே கரெக்டா சொல்லிட்டீங்க. எதை சாப்பிட்டோமா அதேதான். அந்த உணவே கடைசியில நம்மளுக்கு நோயா மாறி சாப்பிடவே முடியாம பண்ணிடுது. அதுதான் பாயிண்ட். கரெக்ட். அதுதான் பாயிண்ட். வேற ஒண்ணும் மேஜிக் எதுவுமே கிடையாது. மேஜிக்கே கிடையாது. பாருங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா இயற்கை வேறு மாதிரி இயங்குகிறது, நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். இயற்கை வேறு மாதிரி இயங்குகிறது, நம்ம வேறு மாதிரி புரிந்து கொண்டோம். அப்ப இயற்கையை புரிஞ்சு காட்டி கரெக்டா சொல்லிட்டீங்க. இதான் வித்தியாசம். அப்படின்னா உடம்பு ஏன் இயங்க மாட்டேங்குது? எல்லாம் சாப்பிட்டாச்சு, ஏன் இயங்கல? ஆமா ஆமா. எதுக்கு சத்து வரல, நோய் வருது? ஏன் சத்து வரணும், நோயும் வரணும். அந்த சத்து வரணும், நோய் வரக்கூடாது. சத்து வரணும், நோய் வரக்கூடாது. இப்ப 2 சத்தும் வரல, நோயும் வருது. எங்கடா பிரச்சனை? புரிஞ்சுக்கவே முடியலையே. அங்கதான் எவனும் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறான். நரைக்கீரை மூப்பெல்லாம் உடம்பு ரொம்ப பலகீனமாயிருது. அதோட முடிஞ்சே போகுது. இதை இதை ஆராய்ச்சியே பண்ணல. உடம்பை பத்தி வெங்கடேசன் தான் ஆராய்ச்சி. இந்தியாவிலேயே உடம்பை பத்தி ஆராய்ச்சி சொன்ன ஒரே ஆள் வெங்கடேசன் தான். சித்தர் கருத்து இவரு தான். திருமூலருக்கு அப்புறம், திருவள்ளுவருக்கு அப்புறம் இவரு தான். இவரு ஒரு சித்தர் கணக்கு தான் நம்மளுக்கு. ஆமா, எடுத்த ஒரு அட்டிக்கிறார். ஆமா, சித்தர் தான் நம்மளுக்கு சித்தர் அவர் தான். ஆமா, சித்தர். நாம அதுல இருக்கிற கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வீட்டுல உட்காந்து செய்யறோம். இது எப்படின்னா, காட்டுல குகையில செய்ய வேண்டியது வீட்டுல செய்யறோம். ஆமா, காட்டுல குகையில தனிமையில இருக்கிறது. தனிமையில இருந்து செய்யணும். அப்ப 4 பேர் பாக்குறப்ப செய்யறப்ப சில கேள்விகளை கேட்பாங்களே, அவங்களுக்கு இது தெரியாது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறத எதுக்கால இருக்கவங்களுக்கு தெரியாது.
ரெண்டாவது எதுக்கால இருக்கிறவங்க ஆரோக்கியத்தை உணரவும் முடியாது. என்னை பார்த்துட்டே இருப்பாங்க, 10 வருஷம் பார்த்துட்டு இருப்பாங்க, உணரவும் முடியாது. பெரிய இரும்பு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஆளு 3 நாள் சாப்பிடாம இருக்கு, இன்னைக்கு 4வது நாள். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும். நம்ம வீட்டுக்காரம்மா லெமன் டீ கேட்டா மட்டும் கேட்டாலே கொடுக்கும். அதுவும் நான் சொன்னாலே கொடுக்கும், இல்லாட்டி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல அப்படி கண்டிஷன். கருப்பட்டியை ஒரு டப்பாவில போட்டு வச்சிருப்பேன் உடைச்சு, 1 கிலோ வாங்கிட்டு வந்து தூள் ஆக்கி அளவான ஸ்லைஸ் பண்ணி ஒரு டப்பாவில போட்டு வச்சிருப்பேன். அப்பப்ப எடுத்து 2-3 போட்டு. உணவு கருப்பட்டியும் லெமன் ஜூஸ் வண்டி லெமன் டீல போயிட்டு இருக்கு. பசி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படியே லெமன் டீ சாப்பிட்டாலும் ஒண்ணும் இல்ல சார். அது ஒண்ணும் பண்ணாது, அப்படியே போடுங்க. 202 பாருங்க. 201 பக்கம் எழுதியிருக்காரு பாருங்க. காலை எழுந்தவுடன் காலை கடனை முடித்து விட்டு 1 அச்சு வெள்ளத்தை மென்று விழுங்கி பின் தண்ணீர் குடிக்கவும். இது இரவில் தொண்டைக்கு கீழே படி விஷத்தை இறக்க உதவும். அதுதான் அது. பட்டினி இருக்கும் பொழுது உணவு பாதையில் படிக்கின்ற விஷயத்தை இறக்குவதற்கு சில கீழே இறக்க சில பேரிச்சம்பழங்களை உண்டு தண்ணீர் குடிக்கலாம். குறைந்த உணவினால் மலச்சிக்கல் ஏற்படும். இதை சரி செய்ய இயற்கையை இனிமே எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, இப்ப இந்த திரவ பயிற்சி, காய்கறி திரவ பயிற்சி பண்ணும் பொழுது அல்லது இந்த கருப்பட்டி பயிற்சி, தேன் பயிற்சி இந்த மாதிரி பண்ணுகின்ற பொழுது மலச்சிக்கல் வரும். இதை பயன்படுத்துறதுக்கு இனிமா எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உணவு பாதை சுத்தமாகுது. நம்ம வேகமா குணமாகணும். நம்ம ஸ்பீட் வேகமா ராக்கெட் வேகத்தில் குணமாகணும். அப்ப நம்ம வாயை கொப்பளிக்கிற மாதிரி கீழே கொப்பளிச்சு விட்டுறணும். நம்ம எல்லாம் உணவு பழக்கத்தை நிறுத்திட்டோம். உணவு பழக்கத்தை தான் நிறுத்திட்டோம். ஆரோக்கியம் என்பது வேற, உணவு பழக்கம் என்பது வேற. அதனாலதான் உணவு பழக்கம் தான் சொல்றாங்க. உணவு பழக்கம் தான் எல்லாரும். உணவு பழக்கத்தினால் வந்த கேடுனாலதான், உணவு பழக்கத்தினால் வந்த கேடு, அதாவது உணவு பழக்கத்தினால் வந்த கேட்டனாலதான் நாம இது இதான் நடக்குது. சரியா? அப்ப உணவு பழக்கத்தை நீங்கள் புரிஞ்சிட்டோம்னா இது நல்லாயிரும். சரியா? அப்ப குறைந்த உணவினால் மலச்சிக்கலை ஏற்படும். இதை சரி செய்ய நீங்கள் இயற்கை இனிமே எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பூச்சி மருந்து அடிக்காத கீரைகளை வேக வைத்து கொஞ்சம் உப்பும் அவளும் சேர்த்து பிசைந்து உண்டு மலச்சிக்கலை போக்கிக் கொள்க. உடல் இழுத்துக் கொண்டே வரும், உள்ளே சேர்ந்த விஷங்கள் வெளியேறும். உடலின் ஆரோக்கியம் உடலின் பலத்தை விட அவசியம் என்பதை எல்லாரும் உணர வேண்டும். வரிசை கிரமமாக, என்னது வரிசை அப்படியே மாறி என்ன வரிசை கிரமம் நீர் உணவிற்கும் காற்று உணவிற்கும் மாற முடியும். இதை முதல் செஞ்சு பழக. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கீங்க? இப்ப நீர் உணவுக்கும் காற்று உணவுக்கும் நம்ம முழுசா போறோம். அரைகுறையமா போறதுல இருந்து முழுசா போறதுக்கு முயற்சி பண்றோம். ஆமா. அப்ப என்ன கீரை கடைஞ்சு அது கூட அவல் சாப்பிட சொல்லியிருக்காரு. நம்ம அந்த அரிசி உணவு இல்லாம அந்த அவலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கீரை கூட. ஆமா அது சுத்தப்படுத்தும். அது கொஞ்சம் எண்ணெய். ஆமா அது கொஞ்சம் அது என்ன, அது நேரடியா அது பசைத்தன்மை குறைவு. இந்த பொறி அவளெல்லாம் அந்த மாதிரி தான். பசை கட்டாது, உடம்பு மலச்சிக்கலை உண்டாக்காது. அது கூட வெங்காயம் மேல சேர்த்திக்கிறோம். அது இந்த மாதிரி நார்ச்சத்தா சேர்த்து சாப்பிட்றப்ப புத்திசாலித்தனமா பண்ணணும். ஆரோக்கியம்ங்கிறது அறிவாளிகளுக்கு மட்டும் தான் வருங்க, முட்டாள்களுக்கு ஆரோக்கியம் வராதுங்க. அதே வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பொரி கூட வெங்காயம் சேர்த்தோம்னா அது நல்ல போயிடும். அந்த கீரை அவ்வளவுதான். ஆமா இதுதான் நாம இதுதான் நாம் செய்ய வேண்டியது. இதை பத்தி செய்யுங்க, மறுபடியும் இதை பத்தி பேசலாம். சரிங்களா? நன்றி.